அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை காணாது. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாம் நாள் நமக்காக உயிர்த்தெழுந்தவர். ஆமென். நம்மை மீட்கும்படியாக உயிர்த்தெழுந்தவர். ஆமென். அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியாக அவரை துதித்து பாடி கொண்டாடும்படியாக, அதை நினைவு கூறும்படியாக கூடி வந்திருக்க நாம் உற்சாகமாக தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தம் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி என்ற உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம் நிமித்தமாக, நம்முடைய அக்கிரமம் மீறுதல்கள் பாவங்களின் நிமித்தமாக அவர் கல்வாரி சிலுவையில் நீர் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால கர்த்தாவே, உம்முடைய வசனத்தினாலே ஆண்டவரே எங்களை தேற்றி ஆற்றி இதுவரைக்கும் நீ நடத்தி வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்றைய நாளும் உம்முடைய வல்லமை எங்கள் மேல் காணப்படுகிறபடியால், இந்த இடத்துல காணப்படும்படியாய் கர்த்தாவே எங்களை தர மட்டும் தாழ்த்துகிறோம் ஐயா. நான் மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் மரித்தும் பிழைத்திருக்கிறவர் என்ற நாமத்தின் நிமித்தம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன் ஆண்டவர் ஐயா. எங்களை மீட்கும்படியாய் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் ஆண்டவரே உம்முடைய மகிமையை, உம்முடைய வல்லமையை, உம்முடைய மாட்சிமையை பாடி துதித்து உம்மை உயர்த்தும்படியாய் இந்த நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படியாய் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படி நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவன், எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீங்கள் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. அந்த லீதியாளுடைய இருதயத்தை திறந்த தேவன் ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை திறந்தல்லுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமை எப்பொழுதும் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் காணப்படும்படியாய் நாங்கள் உமக்கு சாட்சியாக, உம்முடைய வார்த்தைக்கு சாட்சியாக, உம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை மகிமைப்படுத்த நீங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துங்க ஆண்டவரே, காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாளும் அந்த நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உடையவரே, வானோர் பூதலத்தோர் எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும் நாமம், எல்லா முழங்கால்களும் முடங்கும் நாமம் உயர்த்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றவர் எங்கள் மத்தியில் நீர் ஆசீர்வாதமாய் எங்களை வழி நடத்துகிறதற்காக, எங்களை கரம் பிடித்து நடத்துகிறதற்காக உம்முடைய வல்லமை எங்கள் மேல் காணப்படும்படியாய் எங்களை தர மட்டும் தாழ்த்துகிறோம் ஐயா. எங்கள் மேல் கிருபையாயிருந்து எங்களை வழி நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானவரின் உதவியொத்தாசையிலும் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் நமக்காக, ஆமென். சிந்தித்து பாருங்கள், அவருடைய ஆவி பிதாவாகிய தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டதே, அவருடைய சரீரம் கல்லறையில் வைக்கப்பட்டது, அவருடைய ஆத்துமா பரதேசிக்கு சென்றது. ஆமென். நம்மை மீட்கும்படியா
அந்த இயேசு உயிர்த்தெழுந்ததை அவர் ஜெயமாய் கொண்டாடினார். ஆமென். அவர் மரணத்தை ஜெயித்தவர். கல்லறைகள் அவரை கட்டி போடவில்லை, சங்கிலிகள் அவரை கட்டி போடவில்லை. அவர் எல்லாவற்றையும் உடைத்திருந்தார், என்னையும் உங்களையும் மீட்கும்படியாக. ஆமேன். அந்த சந்தோஷத்தோடு கூட உயிர்த்தெழுந்தாரே, ஹல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. ஆமேன். அந்த பாடலை கைகளை தட்டி சந்தோஷமாக பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். நம்மிடத்தில் அநேக பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் நம்மத்தில காணப்படும். ஆமேன். ஆனால் அதையெல்லாம் போக்கும்படியாய், அதையெல்லாம் மாற்றும்படியாய் அவர் மரணத்தை ஜெயித்தவர். ஆமென். அந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அந்த சந்தோஷத்தோடு கூட கைகளை தட்டி உற்சாகமாக பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். நமக்காக அவருடைய உயிர்த்தெழுந்த அந்த மகிமையின் சந்தோஷம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். ஆமென். அப்போதானுங்க அந்த உள்ளத்தில் மகிழ்ந்து புகழ்ந்து ஆராதிக்க முடியும். ஆமென். சிந்தித்து பாருங்களேன், நமக்காக யாராவது ஜீவனை கொடுப்பார்களா? எவ்வளவுதான் நம்மை நேசித்தாலும், எவ்வளவுதான் நமக்கு அன்பு பாராட்டினாலும், நமக்காக ஜீவனை கொடுக்கிறது மிகவும் அரிதான காரியம். ஆமென். ஆனால் பாவிகளாகி எங்களை மீட்கும்படியாய், நாம் நித்திய நரகத்தில் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலில் நாங்கள் பங்கடைந்து விடக்கூடாது என்பதற்காக நம்மை மீட்கும்படியாக அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். ஆமேன். இந்த மரணம் அவ்வளவு கொடிது. ஆமேன். அந்த கொடிதான மரணத்தை எங்கள் நிமித்தமாக ஏற்றுக்கொண்டாரே, அது எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம். ஆமேன். உங்களை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குங்க. ஏதோ உயிர்த்தெழுந்தாரே, ஏதோ சோர்ந்து போய் இருக்கிறோம்,
சந்தோஷமாக பாடுவோம். அகத்தின் அழகு என்னத்தில் தெரியும்? முகத்தில் தெரியும். ஆமேன். உள்ளம் மகிழ்ந்திருந்தால் என் ஆண்டவர் என்னை மீட்கும்படியாக எனக்காக தன்னை ஒப்பு கொடுத்தாரே, அந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி நம்மிடத்தில் காணப்படுமாயின் நம்முடைய முகம் பிரகாசிக்கும். ஆமேன். அந்த சந்தோஷத்தை நான் காணல. உயிர் தெழுந்தாரே வாய்தான் பாடுகிறது, இருதயத்தில் அந்த சந்தோஷத்தை காணவில்லை. ஆமேன். மாற்றிக்கொள்ளுவோம். ஆமேன். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அழிந்து போகிற புல்லுக்கு ஒப்பான மனுஷன் நாம். அந்த மனுஷராகிய நம்மை மீட்கும்படியாக தன்னுடைய கடைசி துளி இரத்தத்தையும் தண்ணீரையும் எங்களை மீட்கிற சந்தோஷத்தில் ஒப்பு கொடுத்தாரே, அந்த சந்தோஷத்தோடு கூட யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஆமேன். உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். சந்தோஷமாக, யாருமே துக்கத்தோடு இராதபடிக்கு சந்தோஷமாக பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். உற்சாகமாக கைகளை தட்டி ஆமேன் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். யாரும் சோர்ந்துவே இருக்காதீங்க. பிரச்சனை உண்டுங்க. ஈரான்காரன் அடிக்க போகிறான். மிடில் ஈஸ்ட்டை என்ன செய்ய போகிறான்றான்? சேரும் சகதியும் உள்ள நிலமாய் மாற்ற போறேன்னு சொல்லிட்டான். ஆனால் நம்மை காக்கிறவர், நமக்காக யுத்தம் பண்ணுவார், நம்மை விடுதலை ஆக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிற அந்த சந்தோஷத்தோடு கூட யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார் என்றார். சந்தோஷத்தோடு கூட அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமேன். சந்தோஷமாக உற்சாகமாக கைகளை தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். யூதராஜ சிங்கம் நமக்காக. ஆமேன். ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்வோம். எனக்காக என் தேவன் உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆமேன். நாம் நித்திய மரணத்தை அடையாதபடிக்கு அவர் உயிரோடு எழுந்து நம்மை மீட்டிருக்கிறார். ஆமேன். அந்த சந்தோஷத்தோடு கூட இந்த வேளையில் ஒரு நம்மை நாமே தியானித்து நாம் தொடர்ந்து ஆராதனைக்குள் கடந்து செல்வோம். ஆமேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 34 இருந்து 38 மட்டுமுள்ள வசனத்தை நாம் வாசித்து நாம் தியானித்து பார்த்து நாம் தொடர்ந்து ஆராதனைக்கு கடந்து செல்வோம். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லை, நான் உம்முடைய சத்துருக்களை
உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் எனது வலது பரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லி இருக்கிறான். தாவீது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இல்லை, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக வாழ்ந்த தாவீது இப்படியாக ஆண்டவரை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆமென். நீர் என் வலது பரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தரின் ஆண்டவருடனே சொன்னார் என்று சொல்லி அந்த தரிசனம் மூலமாய் அவனுக்கு தேவனால் அறிவிக்கப்பட்ட காரியத்தை அங்கே அறிக்கையிட்டார். ஆமென். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவர்கள். ஆமென். இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனத்தார் தேவனை அறியவில்லை. ஆமென். ஆனால் புறச்சாதியாரான நாம் அறியும்படியாக தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். ஆமென். அப்போ தேவனை குறித்து நாம் எவ்வளவு தூரம் அறிந்திருக்கிறோம், அவருடைய பாடு, மரணம், அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த காரியத்தை குறித்து நாம் எவ்வளவு தூரம் அவரை அறிந்திருக்கிறோம்? அல்லது உலகத்தில் வருஷத்தில் ஒரு நாள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி சந்தோஷமாக சொல்லிவிட்டு போகிறதில்லைங்க. நாம் நமக்குள்ள அவரை குறித்து அறிந்து அவர் எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்றதை குறித்து நாம் நிதானித்து அறிகிறவர்களாக எப்பொழுதும் காணப்பட வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. ஆமென். தேவனை அறிகிற அறிவில் நாம் எல்லோரும் வளர வேண்டும். இன்றைக்கு தேவனை அறிந்தவர்கள் அநேகம் பேர் உண்டு, ஆனால் அறிய வேண்டிய விதமாய் அறியாதவர்கள் தான் அநேகம் பேர் உண்டு. ஆமென். அப்போ தேவனை நாம் அறிய வேண்டுமாயின் அவருடைய வேதத்தை நாம் ஆராய்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவருடைய வசனத்தை நாங்கள் தியானித்து ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆத்மாவிலே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவியிலே அதை அறிக்கை பண்ண வேண்டும். நம்முடைய கிரிகையில் அது வெளிப்பட வேண்டும். அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வருகிறது தான் தேவனை நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம். 37ஆம் வசனம் சொல்லுகிறது, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி. அப்போ இருதயத்தில், நம்முடைய ஆத்துமாவில், நம்முடைய ஆவியில், நம்முடைய உள்ளான மனுஷனில் ஒரு உணர்ச்சி, ஐயோ நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேனே, தேவனுடைய வார்த்தையை நான் தியானிக்கவில்லை, தேவனுடைய வசனத்தின்படி நான் நடக்கவில்லை, தேவனுடைய வார்த்தையை நான் பேசவில்லை. அந்த குத்துதல் நமக்குள்ள உண்டாக வேண்டும். சங்கீதக்காரன் 119:73 சொல்லும்போது இப்படியாக சொல்கிறார். சங்கீதம் 119:73. பிரதர் எடுத்து வாசி. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள எனக்கு என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஆமென். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். அந்த உணர்வு தானுங்க நமக்குள்ள உண்டாகிற போது நம்முடைய இருதயத்தில் குத்தப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நாம் ஒவ்வொருவரும் கடந்து செல்லுகிறவர்களாக காணப்படுவோம். அந்த குத்தப்படுகிற காரியம் நம்மிடத்தில் இல்லாமல் போகுமா இருந்தால் நம்மிடத்தில் உணர்வு கொஞ்சம் கம்மி என்று தான் சொல்ல வேண்டும். ஆமென். அவர் தேவனுடைய அவருடைய வார்த்தைகளை அவரை அறிய வேண்டிய விதமாய் நாம் அறிகிற போது, நாம் ஒரு சிறு தவறு செய்கிற போது கூட தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனை நமக்குள்ள வருகிற நேரம் கூட ஒரு குத்துதல், ஒரு பயம் நமக்குள்ள உண்டாகும். ஆமென். அப்போ குத்தப்பட்டவர்களாகி
பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வசனத்தின்படி நடக்கும்படியாய் நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த உணர்வு நமக்குள்ளே உண்டாகும். ஆமே, அந்த உணர்வு நம்மை தேவனை இன்னும் அறிகிற அறிவுக்குள் கொண்டு செல்லுகிறதாக இருக்கிறது. ஆமே. 38ஆம் வசனம் சொல்லுகிறது, பேதுரு அவரை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இந்த காரியம், இந்த சம்பவம் பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த காலத்தில் சொல்லவில்லை. ஆமென். அவர் உயிர்த்தெழுந்து 40 நாள் அவரோடு இருந்து பெந்தெக்கோஸ்து நாளில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பேதுரு அறிக்கை பண்ணுகிறதான காரியம். ஆமென். அப்படியானால் நாம் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோமா? நம்முடைய மனம் திரும்புதல் காணப்படுகிறதா? பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்ற அனுபவம், என்ற பக்குவம், அந்த பயம் நமக்குள்ள காணப்படுகிறதா? சிந்தித்து பார்த்து நாம் செபித்து நாம் மீதியான காரியங்களுக்கு கடந்து செல்வோம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாய் கர்த்தாவே, என்றென்றைக்கும் இதுவே உம்முடைய நாமம் என்று சொல்லி நீங்கள் சொல்லி இருக்கிறீங்கப்பா. அந்த நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா உம்முடைய அன்பை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய மன உருக்கத்தை நீர் எங்களுக்காக உண்மையே ஒப்பு கொடுத்து எங்களை மீட்கும்படியாக உயிர்த்தெழுந்திருக்கிறீரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே, நாங்கள் மனம் திரும்பினவர்களாக உம்முடைய வார்த்தையின்படி ஞானஸ்நானத்தை எடுத்தவர்களாக உம்முடைய பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றோர்களாக நாம் வாழும்படியான உணர்வை எங்களுக்கு நீர் கட்டளையிடுகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இன்னும் காலம் செல்லும், இன்னும் காலம் செல்லும் என்று சொல்லி காலங்களை வீணடிக்காதபடிக்கு இன்றைக்கே ரட்சணியனார், இன்றைக்கே ரட்சணியனார் இந்த நாட்களை ஆதாயப்படுத்தி கொள்ள, இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீங்கள் அனுக்கிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த வேளையிலும் கர்த்தாவே உம்முடைய மகிமை வெளிப்படும்படியாய், உம்முடைய மாட்சிமை வெளிப்படும்படியாய் தேவன் எங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி. எங்கள் ஆத்துமாவில், எங்கள் ஆவியில், எங்கள் உள்ளான மனிதரில் ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமையின் மகிமை நமக்குள்ள காணப்படும்படியாய் உம்முடைய வல்லமையினால், உம்முடைய மகிமையினால் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கும்படியாக நம்முடைய ஊழியங்களுக்காக, ஊழியத்தின் தேவைகளுக்காக, விசேஷமாய் கட்டார் தேசத்துக்காக, மத்திய கிழக்கு தேசங்களுக்காக காணப்படுகிற யுத்த சூழ்நிலைகள் மாறும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த தேசங்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு எல்லா தேசங்களுமே ஒரு பயத்தோடு, அடுத்து என்ன செய்வோம் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் எல்லா தேசங்களுமே கடந்து வந்திருக்கிறதாமே. இந்த சூழ்நிலைகள் மாறும்படியாக
ஜனங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வானத்தின் கீழும் பூமியின் மேலும் சகல அதிகாரமுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த மகிமை உண்டாகும்படியாக தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய தேசங்களுக்காக, இந்திய இலங்கை தேசங்களுக்காக, நம்முடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். இதற்காக பாஸ்டர் அம்மா ஜெபிக்கும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்ளும். அப்பா, நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் உயிர்த்தெழுந்த தேவன், ஜீவனுள்ள தேவன். அப்பா, இப்பொழுது எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களுக்குள் நீர் வாசம் பண்ணுகிற நல்ல தேவனாக இருக்கிறீர். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக கடந்து வந்து ஆண்டவரே, உமக்கு உத்தம சாட்சிகளாக நாங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் உமக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு ஆண்டவரே, நாங்கள் நற்சாட்சி உள்ளவர்களாக அநேகரை உம்மண்டையில் ஆதாயப்படுத்துகிறவர்களாக நாங்கள் காணப்பட ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் கிருபையும் இரக்கமும் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அப்பா, ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்து கொள்ள ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை அன்றே தியானிக்கவும், அதன்படி உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய கற்பனைகள், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க, அதனால் வருகிற பரிசுத்தத்தை ஆண்டவரை நாங்கள் அணிந்து கொள்ள ஆண்டவரே, எங்களுக்கு கர்த்தாவே நீங்கள் கிருபை இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போ அந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை எப்படி நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க சொல்லியிருக்கீங்கப்பா. ஜாக்கிரதையாக இருக்க, எச்சரிக்கையாக இருக்க ஆண்டவரே, சாத்தானுக்கு எதிர்த்து நின்று போராட ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சர்வாயுத வர்க்கத்தால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தப்பனை அவைகளை தரித்துக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பாம்புடைய ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்குறோம். கஷ்டத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், போராட்டங்களின் மத்தியில் ஆண்டவரே, மிகவும் கஷ்டமான சூழ்நிலைகளில் நம்முடைய ஊழியங்களை நிறைவேற்றுகிற தேவ பிள்ளைகளை உண்மையாய் உமக்கென்று ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஊழியங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர்கள் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட தேவரீர் கிருபை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவரே அப்பா, ஆத்ம ஆதாய பணியிலே தீவிரமாக ஈடுபட ஆவியானவர் தாமே ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அந்த பாரத்தை, ஆத்ம பாரத்தை ஆண்டவரே நீங்கள் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அப்பா, நாங்கள் உம்முடைய சுவிசேஷத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் அறிவிக்க எங்கள் ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமையாயிருக்கிறபடினாலே ஆண்டவரே, அந்த கடமையை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக சந்தோஷத்தோடு நிறைவேற்ற ஆண்டவரே, நீங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்தியாவிலே, இலங்கையிலே நடைபெறுகிற ஊழியங்கள், கத்தா தேசத்தில் நடைபெறுகிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஊழியங்கள் பெருக தேவரீர் கிருபை செய்யுங்க. அறுப்பு மீறி வேலையாட்கள் கொஞ்சம் என்று பார்க்கிறோம். ஆண்டு இந்த அறுவடைக்கென்று அநேகரை ஆண்டவரே, உமக்கென்று உத்தமமாய் ஓடக்கூடிய அநேகரை வாலிபர்கள் இந்த நாட்களில் நீங்கள் எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவரே ஒரு வைராக்கிய வாஞ்சிய ஆவியானவர் இந்த நேரத்திலே போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், கிருபையா இறங்குங்க அப்பா, கிருபையா இறங்குங்க ஆண்டவரே. இறங்கி கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆலயம் இல்லாத இல்லங்களில் ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட தேவரீர் கிருபை செய்வீராக. இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள இந்த தேசத்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிரத்யட்சமான தரிசனங்கள், சொப்பனங்கள் மூலமாக அநேகர் இந்த நாட்களில் நீங்கள் தொட்டுக்கொண்டே வருகிறீங்கப்பா. அநேகருடைய சாட்சிகளை நாங்கள் கேட்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மொத்தமாக அநேகருக்கு நீங்கள் நம்முடைய தரிசனங்களை காண்பித்திருக்கிறீங்க. இன்னும் தொடர்ந்து ஆண்டவரை அநேகரை நீங்கள் தொடும்படியாக, அநேகரை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசங்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த மசூதிகள் எல்லாம் ஆலயங்களாக மாற்றப்பட தேவரீர் கிருபை செய்வீராக. சவுதி தேசத்தில் ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட தேவரீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. அப்படி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அங்கு ஆண்டவரே மூடப்பட்ட ஆலயங்கள்லாம் மறுபடியும் திறக்கப்பட தேவரீர் கிருபை செய்வீராக. எல்லாரும் ஆலயத்தில் கூடி ஆராதிப்பதற்கு மறுபடியுமாக ஒரு எழுப்பதில் அக்கினி அந்த இடத்துல போடப்படுவதாக அப்பா. கிருபையாக இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க அப்பா. ஆண்டவரே கிருபையாக இறங்கி ஆண்டு இந்த மிஷனரிகளோட தலைமுறைகள்லாம் அங்கே இருக்கிறாங்க ஆண்டவரே. அதெல்லாம் நீங்கள் நினைவு கூர்ந்து கர்த்தாவே அந்த ஜனங்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிற கண்ணீரோடு இடத்துல வேண்டிக் கொள்கிற ஒரு விண்ணப்பத்திற்கு கூட நீங்கள் பதில் தராமல் போகிறதே இல்லைப்பா ஆண்டு. நாங்கள் ஒரு மனதோடு கேட்கிறோம், அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலை நீங்கள் கட்டளையிடுங்க. அப்படி நீங்கள் செய்கிற கிருபைகளுக்கு ஆய்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கூட அப்பா ஸ்தோத்திரம், அந்த போர் சூழ்நிலைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. பஹ்ரைன், குவைத் ஆண்டவரே, சவுதி அரேபியா, அபுதாபிலெல்லாம் அநேக இடங்கள்
இடங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கிருபையாக இறங்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இதுகளெல்லாம் ஆண்டவரே தகர்த்து போடுற காரியங்கள் ஆண்டவரே கிருபையாக இறங்குங்கப்பா. அந்த பெட்ரோ கெமிக்கல் பிளான்ஸ் தாக்கப்படுவதையெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கீங்க. இந்த போர் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு தேவரீர் கிருபை செய்யுங்கப்பா. பாதிக்கப்பட்ட இடங்களில் உள்ள ஆண்டத பாதிப்புகளையெல்லாம் நீங்கள் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அநேகர் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்திருக்காங்கப்பா. அவங்களை எல்லாம் நீங்கள் ஆறுதல் படுத்தி தேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் ஈரான்ல கூட கிட்டத்தட்ட 30 கிராமங்களுக்கு ஆண்டவரே எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் சப்ளை இல்லைன்னு சொல்றாங்கப்பா. ஆண்டவரே இந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஆண்டவரே தயவா இறங்குங்கப்பா. ஆண்டவரே தண்ணீர் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் சிறு குழந்தைகளை வைத்துக்கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிரசவ நிலையில் உள்ள ஸ்திரீகள் இருப்பாங்க. ஆண்டவரே தயவா இறங்குங்கப்பா, தயவா இறங்க. வயோதிபர்கள் இருப்பாங்க. நீங்க தயவா இறங்கி ராஜா இந்த சூழ்நிலைக்கு ஆண்டவரே நீங்க அப்பா ஒரு முடிவை கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகாரிகளோட உள்ளத்துல நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீங்களப்பா. நீங்க உயிரோடு எழுந்த உடனே எங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீங்களே. அப்போ உம்முடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே நீங்க உம்முடைய சமாதானத்தை ஆண்டவரே நீங்க கொடுக்க வல்லவரா இருக்கிறீர். ஸ்தோத்திரம் அப்பா. உலகத்துல ஆண்டவரே நீங்க இறங்கி கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. அந்த சூழ்நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீங்க வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தார்லையும் கூட ட்ரோன் தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பட் டெய்லி இன்டர்செப்ட் பண்றாங்க நாங்க கேள்விப்படுறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கிருபையா இறங்கி கர்த்தாவே ஸ்தோத்திரம். அந்த வீக்கெண்ட்லலாம் அவங்க அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அநேகர் அப்படி சொல்லிக்கொள்றது நான் கேள்விப்படுறேன். ஆனாலும் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரை பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற ஸ்தோத்திரம். எந்தெந்த இடங்களை டார்கெட் பண்ணுறாங்களோ அது நடைபெறாதபடிக்கு அதை கரெக்டாக இன்டர்செப்ட் பண்ணப்படுறதுக்கும் அது ஆண்டவரே எதையும் தாக்காமல் ஆண்டவரை டெசர்ட்டில் போய் உள்றதுக்கும் தேவரீர் கிருபை செய்வீராக. அவைகளை திசை திருப்ப உம்மால் கூடும் ஆண்டவரே. அப்பா அவங்க வைக்கிற குறிய மாற்றதுக்கு உம்மால் கூடும் தகப்பனே. ஆண்டவரை எதையும் ஆண்டரை ஹிட் பண்ணாதபடிக்கு முக்கியமான ஆண்டவரை ஸ்தலங்களை ஹிட் பண்ணாதபடிக்கு நீங்க திசை திருப்ப வல்லவரா இருக்கிறீர். அந்த மிசைல்ஸ் எல்லாம் ஆண்டவரே பாதி வழியிலே ஆண்டவரே அது ஒன்றுமில்லாம போக பண்ணுகிற தேவனா இருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வல்லமைகள் இன்றைக்கும் குறைந்து போகவில்லை அப்பா. நீ ஜீவனுள்ள தேவனப்பா. நீ செய்ய நினைத்து ஒருபோதும் தடைப்படாத ஆண்டவரே. நன்றியோடு மே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இதை போல ஒரு நாளில் நீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய ரகசிய வருகை இருக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க ஆண்டரே அப்பா நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நாங்கள் எல்லாரும் விழித்திருந்த ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அன்று எப்படி திடீரென்று போர் வந்ததோ அதே விதமாக திடீரென்று உடைய வருகை இருக்கும் ஐயா. நாங்கள் ஆண்டவரை உம்மோடு கூட வருகிறதற்கு தகுதியுள்ள பாத்திரங்களாக காணப்பட தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்மோடு கூட வருகிறதுக்குரிய தகுதி எங்களிலே ஒவ்வொரு நாளும் உண்டாக ஆண்டவரே. அதற்கென்று பிரத்யேகமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நேரங்களை ஒதுக்கி உம்மை தேட ஆண்டவரை உம்மை வாஞ்சிக்க உம்மை அண்டிக்கொள்ள உம்மை பற்றி கொள்ள ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் வார்த்தைக்குள் வாழ்கிறவர்களாக நாங்கள் காணப்பட அநேகரை ஆண்டவரை கிறிஸ்துவின் வார்த்தைக்குள்ளாக வழிநடத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட ஆண்டவரை நீங்க எங்களுக்கு கிருபை இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்ப அந்த ஆராதனை வேளை எங்களுக்கு முற்றிலும் ஆசீர்வதித்தாங்க. மீதமுள்ள நேரங்களை எங்களுக்கு பொறுப்படுங்க நடத்தித்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. தேவன் எங்கள் ஜெபங்களை கேட்டார். ஆமென். இன்னும் ஒருவர் நாங்கள் சுருக்கமாக ஜெபிக்க போகிறோம். சபையில் உள்ள குடும்பங்கள், தனிப்பட்டவர்கள், வாலிப பிள்ளைகள், ஊரில் விட்டு வந்ததான நம்முடைய உற்றார் உறவினர்கள் பாதுகாக்கப்படும்படியாக விசேஷமாக இந்த நாட்களில் அநேகர் வேலைகளை இழந்து போகிற காரியம், வேலையில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளங்கள் ஒழுங்காய் கிடைக்காத காரியம், குறைக்கப்படுகிற காரியம், இப்படி அநேக பாடுகளோடு கூட நம்முடைய மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமேன். சபையில் அநேகம் பேர் அப்படியான காரியங்களோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாய் இந்த தேசத்தில் உள்ள கம்பெனியில் உள்ள அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படியாக, இரக்கம் கிடைக்கும்படியாக நம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். இன்னும் நீண்ட நாள் காத்திருக்கிறவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி அநேக நாள் காத்திருந்து சோர்ந்து போகாதபடிக்கு, நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம். ஆமென். அந்த ஜீவ விருட்சத்தை பெறும்படி காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல பொறுமையை தேவன் இன்னும் அதிகமாய் கொடுக்கும்படியாய், அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருக்கும்படியாய் சபையோராய் நாம் செபிப்போம்.
இதற்காக சௌரன் ஜீவா ஜெபிக்கும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோதரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரங்க தாவே, மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டு இந்த இடத்திலே உமது சமூகத்திலே எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். அதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோதரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே சபையின் தலையாய் இருக்கிறீர், நாங்கள் அவயமாய் இருக்கிறோம். ஆண்டவரே, தலையிலே பிறப்பிக்கப்படும் கட்டளைகளுக்கு ஏற்ப அவயவங்கள் செயல்படும்படியாக ஆண்டவரே எங்களை அப்பா உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே நீர் எங்களுக்கென்று கொடுத்த எங்கள் ஆவிக்குரிய பெற்றோருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உடன் ஊழியருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சபை அங்கத்தினருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊரிலே குடும்பங்களை விட்டு பிரிந்து ஆண்டவரே சபையை தங்களுடைய குடும்பமாய் பாவித்து தங்களை இணைத்து கொண்ட ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா, எங்கள் யாவரையும் உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, சபையில ஆண்டவரே அப்பா வேலைக்காய் காத்திருப்பவர்கள் உண்டு கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஏற்ற ஒரு ஸ்தானத்திலே நீ அமர பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீண்ட நாட்களாய் ஆண்டவரே உழைத்து ஆண்டவரே ஆனாலும் கூட ஊதியத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு வஞ்சிக்கப்பட்ட ஆண்டவரே அநேகர் உண்டு. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமது கண்களிலே தயவு கிடைக்கும்படியாய் அவர்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய அந்த ஊதியங்கள் ஆண்டவரே அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு தக்கான ஆண்டவரே வழிவாசலை நீ திறக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பணி உயர்வுக்காய் காத்திருப்பவர்கள் உண்டு, செட்டில்மெண்ட்டுக்காய் காத்திருப்பவர்கள் உண்டு. ஆண்டவரே, யார் யார் என்னென்ன காரியங்களுக்காய் காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய காத்திருப்புக்கு ஏற்ற பலனை ஆண்டவரீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் நம்பி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, குழந்தை செல்வத்திற்காய் காத்திருப்பவர்கள் உண்டு. ஆண்டவரே, திருமண காரியங்களுக்காய் காத்திருப்பவர்கள் உண்டு. ஆண்டவரே, நீண்ட நாள் வியாதியிலிருந்து விடுதலைக்காய் காத்திருப்பவர்கள் உண்டு. கடன் பாரத்திலிருந்து விடுதலைக்காய் காத்திருப்பவர்கள் உண்டு. எங்கள் சபையில யார் யார் என்னென்ன காரியங்களுக்காய் ஆண்டவரே காத்திருந்து உமது சமூகத்திலே உம்மையே நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் யாவருக்கும் ஆண்டவரே ஏற்ற காலத்தில் நீர் பதில் செய்யும்படியாய் ஆண்டவரே அதற்கு சர்வ அதிகாரமும் கரத்தில் இருக்கிறது என்று நாங்கள் நம்பி விசுவாசித்து எங்கள் விண்ணப்பங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீங்கள் அப்படியே செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தபோது தேவனுடைய ஆலயத்தை அந்த ஸ்தானத்திலே எடுப்பிக்கும்படியாய் ஆவி ஆத்துமா சரீரத்தின்படியாக கொடுத்தார்கள் என்று கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாக எங்கள் சபைக்கு நீர் கொடுத்த ஆண்டவரே அந்த ஆலயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஆலயத்தை தேவனே நீர் கட்டி முடிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அது பெரிதான காரியமா இருந்தாலும் ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள எங்கள் ஆண்டவருக்கு அது லேசான காரியம் என்று நாங்கள் நம்பிக்கையாவே சபையோராய் நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களை நீர் அங்கீகரிக்கும்படியா எங்களுக்கு அந்த காரியத்தை இலகுவாய் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள் என்றும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார்கள் என்றும் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகம் உணரத்தக்கதாய் அறியத்தக்கதாய் ஆண்டவரே புறஜாதிகளின் கண்கள் காணும்படியாக எங்கள் பிள்ளைகளை நீர் உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது சித்தம் மாத்திரம் எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளோடு படிக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளின் கிரியைகளின் பார்த்து ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய நடக்கையை பார்த்து எங்கள் பிள்ளைகளின் பேச்சை பார்த்து எங்கள் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வெளிப்பாடையும் பார்த்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் உணர்வடையத்தக்கதாய் மெய்யான தேவனை அறிந்து கொள்ளும்படியாய் அவர்கள் நிமித்தமாய் அவர்கள் பெற்றோர்களும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக ரட்சிக்கப்படத்தக்கதான காரியங்களை எங்கள் பிள்ளைகளை கொண்டு நீர் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே
அப்பா சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபித்தோம், வாலிப பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாலிப பிள்ளைகளை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமது வல்லமையுள்ள கரத்தின் நிழலை மூடி மறைக்கும்படியாய் உலகத்திலே ஆண்டவரே சோத்திரம் பொல்லாத காரியங்களுக்கு விலக்கி காத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் உமக்கென்று நாங்கள் ஆண்டவரே பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை எடுத்து உமது ராஜ்யத்தின் ஆண்டவரே காரியங்களுக்கு எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உலகத்திலே தேசங்களிலே எங்க ஆலயங்கள் இல்லையோ, எங்க உமது வார்த்தை பிரசங்கிக்கப்படவில்லையோ, எங்கது உமது சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படவில்லையோ, அப்படிப்பட்ட தேசங்களிலே எங்கள் பிள்ளைகளை கொண்டு சென்று ஆண்டவரே உமக்கென்று எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஊரில் நாங்கள் விட்டு வந்த எங்கள் வயோதிக பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் இருக்கும் இடத்திலே அக்னி மதிலை எழுப்புவீராக, நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு ஆண்டவரே ஏற்ற துணையும் ஆறுதலையும் தேற்றுதலையும் நீர் கொடுக்கும்படியா, அவர்கள் தேவை யாவையும் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இறுதியாக ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே இன்னும் ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மாத்திரம் அல்ல, எங்களோடு ஆண்டவரே இணைக்கப்பட்ட எங்கள் குடும்பத்தார், எங்கள் உற்றார் உறவினர் ஆண்டவரே, எங்களோடு பணிபுரிபவர்கள், எங்களோடு பணியாற்றுபவர்கள், நாங்கள் சந்திக்கும் நபர்கள் யாவரும் ரட்சிக்கும்படியாய் அதற்கு ஏற்றபடி எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அன்பின் திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவன் எங்கள் ஜெபங்களை கேட்டார். ஆமென். நாம் எழுந்து நின்று தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆமென். மரித்தேன், இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்றவர். ஆமென். முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்திருக்கிறவருமானவர் என்று அவருடைய நாமம் சொல்லுகிறது. ஆமேன். நமக்காக அவர் உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு மரித்தார். ஆமேன். அந்த தேவனை துதித்து பாடி ஆராதிக்கும்படியாய் ஒரு மகிழ்ச்சியோடு கூட, ஆமேன், மகிழ்ச்சியோட வாய்களை திறந்த ஆண்டவரே நீங்கள் என்ன மீட்டு கொண்டீங்கப்பா, எனக்காக உண்மையே ஒப்பு கொடுத்தீங்கப்பா, மரணத்தை வென்றவர் நீங்க ஆண்டவரே, உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உண்மையே பாடுகிறோம், உண்மையே போற்றுகிறோம், உண்மையே புகழுகிறோம். அந்த சந்தோஷத்தோடு கூட அவரை துதித்து பாடி உயர்த்த போகிறோம். ஆமேன். யாரும் நீங்கள் சும்மா இருக்க வேண்டாம். ஆமேன். நல்ல வாயை கொடுத்துருக்கிறார் தானே, வாய்களை திறந்து அட்லீஸ்ட் சொல்லுகிறதற்கு ஆமேன் சோத்திரம் என்று கூட சொல்ல முடியும் அல்லவா? ஆமேன். பேசுகிறதுக்கு எல்லாம் முடியும். ஆமேன். ஆனால் தேவனை மகிமைப்படுத்த மட்டும் வாய் திறக்க முடியாது. ஆமேன். அந்த கட்டப்பட்ட வாய்களெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. ஆமேன். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து தேவனே நீர் உயர்ந்தவர், நீர் போதுமானவர், என்னை மீட்கும்படியாய், என்னை விடுதலையாக்கும்படியாய் நீங்க உயிர் தெழுந்தீங்க ஆண்டவரே. அந்த உயிர்த்தெழுதலின் மகிமையை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே, அந்த வல்லமையை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் துதிகளின் மத்தியில் நீர் வாசம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லப்படுகிறதே கர்த்தாவே. இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர், அவர் போதுமானவர். இந்த வேளையில உயிரோடு எழுந்தவரே உம்மையே ஆராதிக்கிறேன். ஆமேன். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ள தேவன். ஆமேன். நம்முடைய துதிகளில் பிரியமுள்ள தேவன், நம்முடைய துதிகளில் பயப்படத்தக்க தேவன். ஆமேன். நம்முடைய துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவன். ஆமேன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஐயா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. நீர் எங்கள் மத்தியில் உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறபடியால் எங்களை அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு எங்களை வழி நடத்துகிற நல்ல தெய்வமே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. எங்கள் இருளான வாழ்க்கையில இருந்து எங்களுக்குள் ஒளியை பிரகாசிக்க பண்ணுகிற நல்ல ஒளியானவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உயிரோடு எழுந்தவரே ஆராதனை செய்கிறோம். எங்கள் ஜீவனின் அதிபதியாயிருக்கிறார். ஆமேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும்
பிழைப்பான். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருந்த காலத்தில் நானே உயிர்த்தலும் எழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அறிக்கை செய்தவர், நம்மை பார்த்து சொல்லுகிறவர், என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். நாம் பிழைக்கும்படியாக, நமக்குள் ஜீவனை உண்டாக்கும்படியாக, புதிய ஜீவனை நமக்கு கொடுக்கும்படியாக உயிரோடு எழுந்திருக்க அந்த தேவனை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.
மனாதிவானம் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. எங்களை மீட்கும்படியாய், எங்களை விடுதலையாக்கும்படியாய், எங்களை உம்மோடு கூட உட்கார செய்யும்படியாக நீர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவரே, உயிர் தெழுந்தவரே, உம்முடைய உயிர் தெழுதலின் வல்லமையினால் மகிமையினால் எங்களை நிரப்புகிறவரே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றீங்கப்பா. உம்முடைய உயிர்த்தெழுதலினால் ஆண்டவரே, எங்கள் ஆவியாத்துமா சரீரம் பிழைக்கும்படியாக, நாங்கள் பிழைத்து கொண்டவர்களாக, உம்மிடத்தில் மீட்பை பெற்றவர்களாக, உம்முடைய ரட்சிப்புகளை கடந்து வரும்படியாக எங்களை ஏற்றுக்கொண்டீரே, எங்களை சுமந்து கொண்டீரே, எங்களை தாங்கிக் கொள்ளுகிறீரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓயாமல் துதிக்கிற துதிகளில் வாசம் பண்ணுகிறவரே, நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்றவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, முதலும் முடிவும் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னீங்களே அப்பா. உம்முடைய பாதப்படியிலே ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. எங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே, எங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களினாலும் சகல நன்மைகளினாலும் எங்களை நிரப்பும்படியாய் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். சகல ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நாம் உம்மோடு கூட ஆண்டவரே, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இவர்களும் என்னோடு கூட உட்காரும்படி எங்களுக்காக ஆண்டவரே அனுக்கிரகம் செய்யும்படி எங்களுக்காக பரிந்து பேசினவரே, இப்பொழுதும் அப்பா பிதாவின் வலது வருஷத்தில் இருந்து நமக்காக நீர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் போதுமானவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர். வானத்தின் கீழும் பூமியின் மேலும் சகல அதிகாரம் உடையவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. உம்முடைய அபிஷேகத்தினால், உம்முடைய ஆனந்த தைலத்தினால் ஆண்டவரே எங்களை நிரப்புகிறவரே, எங்கள் உள்ளந்தெரியங்கள் ஆண்டவரே அப்பா உயிர் பெறும்படியாக ஆண்டவரே எங்களுக்குள் ஆண்டவரே உம்முடைய அப்பா தகப்பனே பிரகாசம் ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் ஒளி எங்களுக்குள் பிரகாசிக்கும்படியாய் இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியானவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மையை போற்றுகிறோம் ஐயா. நீ பெரியவர், துதிக்கு பாத்திரரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. எங்களுக்குள் ஆண்டவரே, எங்களுக்குள் அசைவாடி எங்கள் தேவனாய் இருக்கிறவரே, எங்களை உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய சனமாக நீ பேர் சொல்லி அழைத்து இருக்கிறபடியால் உம்மை போற்றுகிறோம் ஐயா. உமக்கு தூரமாயிருந்தோம், உமக்கு அந்நியனாயிருந்தோம், உமக்கு சத்துருவாயிருந்தோம், உமக்கு பகைஞனாயிருந்தோம், எங்களை மீட்டு கொண்டீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உம்முடைய மகிமை உள்ள, உம்முடைய ஆளுகை உள்ள, உம்முடைய வல்லமை உள்ள இரத்தத்தினாலே எல்லா பிசாசின் தந்திரங்களையும் நாங்கள் கட்டி போடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் உண்டாவதாக, அதிசயம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, மாட்சிமை உண்டாவதாக. இயேசுவே, உன்னதமான தேவனே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வெளியேற பெற்றது. அந்த ரத்தத்தின் மகிமை, உம்முடைய வல்லமை,
உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசுவே, உன்னதமான தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் போதுமானவர், உம்மால் எல்லாம் ஆகும் அப்பா, உம்மால் ஆகும் ஆண்டவரே, உம்மால் ஆகும். துதிக்கு பாத்திரே, நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரே. உயர்த்துகிறோம் ஐயா. எங்கள் கரங்களை உயர்த்தி, எல்லோரும் கைகளை உயர்த்தி, 2 கைகளையும் உயர்த்தி தேவனை ஆராதித்து நாங்கள் மகிமைப்படுத்துவோம், உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, நீர் பெரியவர். உம்முடைய நாமம் அதிசயம் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகத்துவம் ஆண்டவரே. சொல்லி முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை போற்றுகிறோம். அப்பா, எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய நாமமே உயர்ந்தது. வானாதி வானம் கொள்ளாதவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எங்களை மீட்கும்படியாய், எங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படியாய், அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும்படியாய் எங்களுக்காக வந்தீங்களே அப்பா. எங்களை மீட்டு கொண்டீங்களே ராஜா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. தேவ தூதர்களும் பாவம் செய்து தள்ளப்பட்டார்கள். ஆனாலும் ஆபிரகாமின் சந்ததியாகி எங்களுக்கு நீர் இறங்கினீரே, எங்களை மீட்டு கொண்டீரே, எங்களுக்கு விடுதலை கொடுத்தீரே அப்பா. உண்மையை உறுதியாய் பற்றி கொள்ளும்படி, உண்மையை உறுதியாய் பற்றி கொள்ளும்படி மனதுடையவர்களே அப்பா, நீர் பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தினால, உம்முடைய சந்தோஷத்தினால, உம்முடைய மகிழ்ச்சியினால எங்களை விடுதலை ஆக்குறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
எங்களை தாழ்த்துக்கிறோம் ஐயா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் தேவனாய் இருந்து எங்களை வழி நடத்துகிறதற்காக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தாவே, உமது கரத்தின் கிரியைகளாக நாங்கள் நெகிழ்ந்து போகாதபடிக்கு எங்களை காக்கிற உம்முடைய வல்லமைக்காக, மகிமைக்காக, உம்முடைய அன்புக்காய், இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எல்லாரும் உட்காருவோம். அறிவிப்புகள். இன்றைய நாளிலும் புதிதாக ஆலயத்துக்கு வந்தவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்கு மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து வரும்படியாக உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். கூட்டி வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அனுதினமும் விசாரித்து ஒழுங்காக ஆலயத்துக்கு கூட்டி வரும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆராதனை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணிக்கும் மாலை 5 மணிக்கும் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆராதனை முடிந்த பின்பு வேதாகம கல்லூரி பாடங்கள், அதோடு கூட ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆன்லைன் மூலமாக வேதாராய்ச்சி பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு புதன்கிழமையும் மன்றாட்டு ஜெபம் தொடர்ந்து நடைபெறுகிறது. இது வழமையாக நடக்கிறது. இப்பொழுது இந்த யுத்த சூழ்நிலை காரணமாக சண்டே மண்டே 2 நாட்களும் வியாழன் 3 நாட்களும் சேர்ந்து இரவு 6 மணியிலிருந்து 7 மணி மட்டும் ஆன்லைன் மூலம் ஜெபம் தொடர்ந்து ஏறெடுக்கப்படுகிறது. வீட்டில் இருக்கிறவர்கள் பங்கு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அநேகர் கூடி சோத்தரிக்கிற போது தேவனுடைய கிருபை பெருகுது. ஆமென். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மை ஆண்டவர் இந்த தேசத்தில் வைத்திருக்கிறதுக்கு பிழைப்புக்காக மாத்திரமல்ல. நல்லா கவனித்து கொள்ளுங்க. ஆமென். நம்முடைய வாக்கு தத்துவம், இந்த ஆண்டு வாக்கு தத்துவம் என்ன வாக்கு தத்துவம்? ஜாமக்காரர் சொல்லுங்க. இரவும் பகலும் ஜாமக்காரராய் நம்ம மாற்றும்படி தேவன் நமக்கு அனுமதித்திருக்கிறார். ஆமென். இது ஏதோ பயத்தில் செபிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆமென். நாம் செபிக்க வேண்டுமென்றதற்காக தேவன் இந்த ஒரு காரியத்தை நமக்கு அனுமதித்திருக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஜெபந்தானே, கொஞ்சம் பேர் பார்த்துக்கொள்வாங்க, அவங்க பார்த்துக்கொள்வாங்க, இவங்க பார்த்துக்கொள்வாங்கன்னு தட்டி கழித்தீங்களா இருந்தால் பரிதவிக்க போகிறது நீங்கள். ஆமென். இந்த தேவன் வாக்கு தத்தத்தின்படி ஜாமக்காரராய் நம்ம சபையிலிருந்து ஒரு கூட்டத்தை எழுப்ப அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் 11 மணி மட்டும் தொடர்ந்து நடைபெறுகிறது. அநேகம் பேர் டியூட்டியில் இருப்பீங்க. வீட்டில் உள்ளவர்கள் அந்த 1 மணி நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆமென். நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். எங்கள் நிமித்தம் இந்த தேசத்தில் சேதங்கள் குறைவு. இதே நீங்கள் துபாயோ, இதை பஹ்ரீனோ, இல்லை குவைத்தோ, இல்லை துபாயில் சவுதியோ எந்த இடங்களை எடுத்து பார்த்தாலும் சேதங்கள் கூட. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை காக்கிறது. ஆமென். பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ள நோக்கும் மத்தியானத்தை பாழாக்கும் சங்ககாரத்துக்கு நம்மை விலக்கி காக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த காலத்தில் நீங்கள் உணர்வில்லாமல் இருந்தால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஆமென். இந்த காலத்திலும் உணர்வில்லாமல் இருந்தால் பரிதவிக்க வேண்டியவர்கள் யார் என்றதை நீங்களே முடிவெடுத்து கொள்ளுங்கள். ஆமென். இப்பொழுது ஒரு பிள்ளையை பிரதிஷ்டை பண்ண வேண்டி இருக்கிறது. சர்வன் ராஜ் சமிஸ்கா அவருடைய பிள்ளையை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணும்படியாக தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டியிருக்கிறார். ஆமென். இந்த வேளையிலே சபையோராய் நாங்கள் அந்த பிள்ளையை தேவனுடைய இரத்தத்தினாலே இங்கே வாங்க, இந்த பிள்ளையை கர்த்தருக்காக தேவனுடைய வார்த்தையின்படி ஒப்பு கொடுத்து நடத்த நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா?
கர்த்தருடைய வார்த்தையின்படி பிள்ளையை நடத்த, அந்த பிள்ளைக்கு தேவ வார்த்தையின்படி சொல்லி அதை தேவனுடைய வார்த்தைக்குள் நடக்க எப்பொழுதும் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள். ஆமென். இப்பொழுது செர்லி டட்டியானாவை தேவனுடைய இரத்தத்தினாலே நாங்கள் பூசி நாம் செபிப்போம். ஆமென். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, கற்பத்தின் கனி கர்த்தரால் வெறும் சுதந்திரம் என்று சொல்லியிருக்கிறீங்க கர்த்தாவே. நீங்கள் கொடுத்ததான ஆண்டவரே இந்த குழந்தைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, நீர் கற்பத்தில் அந்த கர்த்தாவே இந்த குழந்தையை நீங்கள் முன்னறிந்து ஆண்டவரே தெரிந்தெடுத்து நீங்கள் கொடுத்திருக்கிறபடியால், எங்கள் சபையில் ஒரு அங்கமாக இந்த குழந்தையை நீங்கள் கொடுத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சௌரனும் சௌரியும் ஆண்டவரே, அவர்கள் கண்ணீரோடு இருந்த நாட்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி, அவமானப்பட்ட நிந்தையாக இருந்த நாட்களை எல்லாம் மாற்றி ஆண்டவரே நீங்கள் கிருபையாய் கொடுத்த இந்த சுதந்திரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுத்தபடி கர்த்தாவே இந்த குழந்தையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உமக்காக வளரும்படி, உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய சத்தியத்தின்படி உமக்கு சாட்சியுள்ள பிள்ளையாக வளர்க்கும்படி அவர்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறபடியே கர்த்தாவே அப்பா, இந்த குழந்தையை ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் மூடி மறைத்து ஆண்டவரே எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் அப்பா இப்பொழுதே உம்முடைய இரத்தத்தை நாங்கள் பூசி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா சகல நன்மைகளினாலும், சகல ஆசீர்வாதங்களினாலும், சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பிள்ளை நீங்கள் ஆசீர்வதித்து உம்முடைய பேரை பெருமைப்படுத்தும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே சிறு வயது முதல் கர்த்தருக்குள் வளர்ந்து நீண்ட நாட்களை கண்டு அநேகருக்கு சாட்சியாய் அநேகரை கர்த்தரிடத்தில் கொண்டு வருகிற ஒரு குழந்தையாக நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது எழுந்து ஒரு பாடல் பாடுகிற போது தேவனுக்கு என்று காணிக்கை சேகரிக்கப்படும். Hallelujah.
ஹல்லேலூயா. எடுக்கப்பட்ட காணிக்கைக்கும் கொடுக்க போகிற செய்திக்காகவும் பாசமா லலிதா போல்ராஜ் செபிக்கும்படியாக கேட்டுக்கொள். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஜெப வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் காணிக்கை படைத்திருக்கிறோம்ப்பா. காணிக்கை படைத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுறோம். ஒவ்வொருடைய தேவையும் சந்திக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்தேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று வேதவசனத்தின்படி ஒவ்வொருடைய குறைவுகளையும் நிறைவாக்கி கொடுக்க கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுறோம். ஆண்டவரே, நல்ல சம்பளம் கிடைக்க கிருபை செய்யுங்க. ஆலயத்திற்கென்று காணிக்கை படைக்க கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுறோம். செய்தி கொடுக்கிற தாசரை முது கரத்தில் ஒப்படைக்கிறோமப்பா. ஆவியானவரே, அவரோடு பேசுங்கப்பா. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கவும் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க. முது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கென்று நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லோரும் உட்காருவோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உயிர்த்தெழுந்த வாழ்த்துதல் ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கொள்ளுங்க. ஆமென். உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஹேப்பி ஈஸ்டர் என்று சொன்னால் தான் எல்லாரும் என்ன செய்வீங்க இல்லையா? தேவன் உயிர்த்தெழுந்தார். ஆமென். ஈஸ்டரை விட்டுருவோம். ஈஸ்டர் வேணாம், அது அந்நியம். ஆமென். உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்திருக்கார். ஆமென். இப்போ உள்ள நேரத்துக்குள்ள வார்த்தையை கொஞ்சம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாட்களில் எங்கே நீங்கள் செய்தி கேட்டாலும் அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இது வழமையாக நாங்கள் கேட்கிற செய்தி இல்லையா? எல்லா இடங்களிலும் எங்கே போனாலும் இந்த செய்தியை தான் கேட்போம். ஆமென். ஆகவே நம்ம அதை பற்றி இன்றைக்கு தியானிக்காமல் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக தியானிக்கும்படி தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தின்படி அவர் மரித்து அடக்கம்பட்டு 3ஆம் நாள், அப்படின்னா வெள்ளிக்கிழமையிலேருந்து இன்றைக்கு 3ஆம் நாளா? இரவும் பகலும் என்ன எல்லாரும் முழுசுறீங்க? 3 இரவும் 3 பகலும் வந்துட்டு தான். வெள்ளிக்கிழமையில் இருந்து இன்றைக்கு வந்துட்டு தான் நான் கேட்குறேன். காத்து அப்போ ஏதோ சம்திங் ராங் அங்கே இருக்குது இல்லையா? அதுக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. அதை நம்ம ஆராய போனோம்னு சொன்னால் புதன்கிழமை தான் ஆண்டவர் எங்கே அடிக்கப்பட்டார்? சிலுவையில் அறையப்பட்டார். ஆமென். ஸோ அந்த இது அப்படியே இருக்கட்டும். நாங்கள் இப்போ வித்தியாசமாக கொஞ்சம் பார்க்க தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-11, ஏசாயா 53:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தோருக்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணினேன். ஆமென். இது யார் சொன்னது? பவுல் சொல்றார் இல்லையா? இப்படி நான் அவரையும், யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமென். ஏண்டா இயேசு கிறிஸ்து தான் சவுலை என்னவாக மாற்றினவர்? பவுலாக மாற்றினவர் இல்லையா? அப்போ பவுல் இங்கே அறிக்கை பண்ணுற பாருங்க, அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை முதலாவது காரியம். ஆமென். எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்கள்? உயிர்த்தெழுந்தார், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இல்லையா? இன்றைக்கு உலகத்து கிறிஸ்தவர்களுக்கு அதுதான் நடக்குது இல்லையா? 40 நாள் பாஸ்டிங் அதெல்லாம் முடித்து இன்றைக்கு இந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடக்கும் இல்லையா? அது ஒரு புறம் இருக்கட்டும். அடுத்து சொல்கிறாரு அவருடைய பாடுகளின் ஐக்கியம்.
இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளோடு கூட நமக்கு ஐக்கியம் இருக்கிறதா? அதை குறித்து நாம் சிந்திச்சு பார்த்துருக்குறோமா? அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருக்கும்படி ஒரு தகுதி நமக்கு தேவையாக இருக்கு என்று சொல்லி பவுல் அங்கே அறிக்கை பண்ணுகிறார். ஆமென். அடுத்த வசனம் ஏசாயா 53:10. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த பகுதி இல்லையா? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஆமென். அப்போ பிதாவுடைய சித்தத்தின்படி அவரை பாடுகளுக்குள்ள அவரை நொறுக்குறதற்கு பிதா சித்தமானார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியில் நாங்கள் வாசிக்கின்றோம். அதே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து யோவான் 11:25 இப்படியாக சொல்லுகிறார், இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த உலகத்தில் யாருமே இப்படி ஒரு வார்த்தை சொன்னதில்லை. ஆமென். இந்த வேதாகமத்தை தவிர நீங்கள் வேறு எந்த ஆகமங்களிலும் இதை காண முடியாது. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்த போதே அங்கே அறிக்கை பண்ணுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் ஆயிருக்கிறேன் என்று சொன்னவர். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யோவான் 10:17 நினைக்கிறேன் பிரதர். யோவான் 10:17 எடுங்களேன். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பா இருக்கிறார். நானே ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளுகிறதற்கு யார் அன்பா இருக்கிறாரா? பிதா அன்பா இருக்கிறாராம். ஆமென். அப்போ பிதா நம்மிடத்தில் அன்பா இருக்கும்படியாக நாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு பெற வேண்டும். 18வது வசனம், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளும்படி எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஆமென். இன்றைக்கு உலகத்தார் சொல்லுகிறது போல இயேசு கிறிஸ்து அறையப்படவில்லை, சாகவில்லை, மரிக்கவில்லை. இந்த தேசத்து மக்கள் இன்னும் அப்படி சொல்லுகிறார்கள். நம்முடைய தேவனுடைய நகரமாகிய அந்த ஜனங்களும் கூட இன்னும் என்ன சொல்லுகிறார்கள்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கவில்லை. ஆமென். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆமென். ஆனால் ஆண்டவர் நம்மை மீட்கும்படியான ஒரு நோக்கத்தோடு கூட, நாம் அவரோடு கூட வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென். அவர் தன்னுடைய ஆவியை என்ன முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஆவியை என்ன செய்தாராம்? ஒப்பு கொடுத்தாராம். அப்போ ஒப்பு கொடுக்கிறது என்று சொன்னால் என்ன? நானே கொடுக்கிறேன், அதுதான் நீங்கள். அப்போ நமக்காக தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்போ அவருடைய ஆவியானது தந்த தேவனிடத்துக்கு போய்விட்டது. அவருடைய ஆத்துமாவானது பரதேசுக்கு போய்விட்டது. அவருடைய சரீரமானது எங்கே போய்விட்டது? கல்லறைக்குள்ள போய்விட்டது இல்லையா? ஆனால் அது எல்லாம் பெரும்படியான அதிகாரம் அவரிடத்தில் இருந்தும் நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். இந்த மனுஷன் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு நாளில் உயிரோடு எழுந்திருப்பதும் நியமிக்கப்பட்ட ஒன்று இல்லையா? அப்போ அந்த மரணத்தை, அந்த மரணத்தின் பாடுகள், அந்த மரணத்தின் கஷ்டங்கள், மரணத்தின் அகோரம் என்னன்றதை நம்ம எல்லோருக்கும் தெரியும். கெத்செமனே தோட்டத்தில் தேவன், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க எனக்கு உதவி செய்யும் என்றவர். ஆமென்.
கல்வாரி சிலுவையில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் ஆமென் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தவர். அந்த மரணத்தினுடைய கொடுமை என்னன்றதை அறிந்தவர் நம்மை மீட்கும்படியாய் தம்மை ஒப்பு கொடுத்தார் ஆமென். அப்போ அவர் ஒப்பு கொடுத்ததை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உயிர்த்தெழுதல், இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனையில் இந்த ஆராதனையில் நாங்கள் ஆராதித்து விட்டோம், பங்கு பெற்று விட்டோம், நான் தேவனுடைய வருகையில் உயிரோடு எழுந்து போய்விடுவேன் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் அதற்கு சில காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். அதுதான் பவுல் ஏற்கனவே அங்கே சொல்லி காட்டி இருக்கிறார் இல்லையா? என்ன சொல்லியிருக்கார்? முதலாவது அவர் அங்கே 7 விதமான காரியங்களை சொல்லியிருக்கிறார். நான் அதை சுருக்கி 3 கொண்டு வந்திருக்கேன் டைமுக்காக. ஆமென். பாருங்க, நான் அவரையும், அவர் பவுல் சொன்ன காரியம் ஒன்று, நான் அவரையும். 2வது காரியம் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. 3வது காரியம் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறது. 4வது காரியம் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி. அடுத்த காரியம் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி. அடுத்த காரியம் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். 7வது காரியம் குப்பை என்று எண்ணுகிறேன். ஆமென். இந்த 7 காரியங்கள் பவுல் அங்கு சொல்லியிருக்கிறார். நான் அதில் 3 காரியங்களாக்கி இப்போ நாங்கள் பார்க்குறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். முதலாவது காரியம், நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஆமென். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நாம் பார்க்க வேண்டுமானால் லூக்கா 24ஆம் அதிகாரம் 30லிருந்து 32 மட்டும் எடுத்து வாசித்து பார்த்தீங்களா இருந்தால், அவர்களோடு யாரோடு? எம்மாவு சீசர்கள், 2 சீசர்கள் நடந்து போய்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களோடு நடந்து போயிருக்கும்போது கடைசியில் அவர்களுடைய சம்பாஷணை எல்லாம் முடிந்து அவர்களோடு கூட தங்கும்படியாய் போயிருக்கும்போது அவர் பந்தி இருக்கையில், அதுக்கு மேல் காரியங்கள் நான் வாசிக்கவில்லை, அந்த நடந்த சம்பவத்தை மட்டும் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அப்போ அதுவரைக்கும் 8 மைல் தூரம் அவங்க என்ன செய்திருக்காங்க? நடந்து போயிருக்காங்க. ஆண்டவரும் பக்கத்திலே போயிருக்கிறாரு. அவருக்கு இவ்வளவு சம்பவங்கள் எல்லாம் நடந்துண்டு அவங்க என்ன சொல்லிட்டு போய்கொண்டு இருக்கும்போது ஒரு கேள்வி வருது, நீர் இவைகளையெல்லாம் அறியாதவராக இருக்கிறீரோ என்று அந்த சீசர்கள் பார்த்து அவரை கேட்கிறார். ஆமென். ஆனால் அவரோட பந்தி இருந்து அவர் ஆசீர்வத்து அந்த அப்பத்தை ஆசீர்வத்தை எடுத்து கொடுத்த போது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆமென். இன்றைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று தேவன் உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆமென். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசின வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே என்ன செய்யவில்லையா? கொழுந்து விட்டு எரியவில்லையா? தேவனுடைய வல்லமை. ஆமேன். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை. ஆமேன். வார்த்தைகளை நாம் எப்படியாக எடுத்துக்கொண்டு அதை தியானிக்கிற போது, அதை ஆராய்ந்து பார்க்குற போது நமக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாகும். நம்முடைய ஆவி உயிர் பெறும். ஆமேன். சங்கீதக்காரன் சொல்லும்போது, நம்முடைய வேதத்தை நான் தியானிக்கிற போது என் ஆவி அனல் கொண்டது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆமாம். அப்போ வேத வார்த்தைகளை கேட்கறது மாத்திரமல்ல, அதை என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும். ஆமேன். அப்போ தியானிக்கிற போது அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே என்ன செய்யும்? நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கும். அது அனல்குள்ளதாக நம்மை மாற்றுகிறதாக காணப்படும். ஆமேன். அடுத்த காரியம், யோவான் 20:8-9 பார்த்தீங்கன்னு சொன்னால், சீசர்கள் எல்லாரும் கல்லறையில் ஓடி வந்தார்கள். ஆனால் அவர்கள் தேவனை அந்த இடத்துல இல்லை என்று சொல்லி
கண்டு விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்க வேண்டுமென்ற வேத வாக்கியத்தை இன்னும் அறியாதிருக்கிறார்கள். ஆமேன். என்ன காரணம்? ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். ஆமேன். மனுஷகுமாரன் பாவிகளின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுப்பேன் என்று சொல்லி இருக்கிற காரியத்தை அவர்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறார். ஆமேன். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நாம் இப்படித்தான் இருக்கிறோம். ஆமேன். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம், தேவனுடைய வசனத்தை படிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனாலும் அவர் சொன்ன காரியங்களை நாம் அறியாதவர்களாய் இருக்கிறவர்களாக காணப்படுகிறோம். இவைகள் எல்லாம் நமக்குள்ள மாற வேண்டுமானால் நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிகிறவர்களாக மாற வேண்டும். ஆமேன். எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு 1:12 இப்படியாக சொல்லுகிறது, அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் இந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் என்று நிச்சயம் என்று நமக்குள்ள உண்டாயிருக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய வல்லமையை அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையை நாம் அறிய வேண்டுமானால் நம் தேவனிடத்தில் என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? ஞானஸ்தான உடன்படிக்கையில் அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்படியாய், அவருடைய வார்த்தையின்படி நம்ம இருக்கும்படியாக, அவருக்கு சாட்சியாக இருக்கும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம் இல்லையா? அந்த ஒப்பு கொடுத்தலை அந்த விசுவாசத்தை நாங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் வெறுமழைக்கும் காத்து கொள்ளுகிறதற்கு, அப்போ நாம் ஒப்பு கொடுத்ததை காத்து கொள்ள வேண்டிய பலம் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நமக்குள்ள உண்டாகிறது. ஆமே, விளங்குதா? அப்போ நாம் ஒப்பு கொடுத்து விட்டோம், ஞானஸ்தானம் எடுத்து விட்டோம், போதும் நித்தியத்துக்கு போய்விடுவோம் என்று இருந்தால் நாம் பரிதவிக்கப்பட்டவர்கள். இல்லாதபடிக்கு அதை அவர் காத்து கொள்ள நமக்கு பலன் கொடுக்க வேண்டும். அதான் நாங்கள் காலையில் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து, ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே எங்களை காத்துக்கொள்ளும், உம்முடைய பிள்ளையாய் வந்திருக்கிறேன்னு காத்துக்கொள்ளும், உம்முடைய கிருபையினால் காத்துக்கொள்ளும். அதை அவர் காக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். அந்த நிச்சயம் நம்முடைய உள்ளத்தில் காணப்பட வேண்டும். ஆமேன். இன்னும் எபிரேயர் 1:3 சொல்லுகிறது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். ஆமே. அப்படியானால் சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினால தாங்குகிற அந்த மகிமையை, அவருடைய அந்த வல்லமையை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமே. அப்போ அவரை அறிகிறது, அவரை மாத்திரமல்ல அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறிய வேணுமானால் இவைகளெல்லாம் நமக்குள்ளே என்ன செய்திருக்க வேண்டும்? உண்டாய் இருக்க வேண்டும். ஆமே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து எபேசியர் 1:19 இப்படியாக சொல்லுகிறது, தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையின் மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண். ஆமே. பிரகாசமுள்ள மனக்கண். ஆமேன். நம்முடைய கண்கள் எப்படியாக இருக்கிறது? யோவான் 1:3 இந்த உலகத்தில் இந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி, அந்த ஒளியினால் நம்முடைய கண்கள், நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட்டு இருக்கிறதா? எந்த
வல்லமை அது அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையினால் நமக்குள்ள உண்டாகிறது. ஆமென். ஒருவேளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழாமல் போயிருந்தால் இவைகளெல்லாம் நமக்குள்ள என்ன செய்யாது, சம்பவிக்கவே முடியாது. அப்போ அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையுடைய மகிமையை இன்னதென்று நாம் அறிந்தவர்களாக வாழ்ந்தால் நாம் பரலோகத்துக்கு அவரோடு கூட போக முடியும். ஆமென். ரெண்டாவது காரியம், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும். நாம் எல்லாம் நினைக்கிறோம், ஏசாயா 53:3-4 வாசிங்க பிரதர். அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்கள் மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆமே. அப்ப நம்முடைய எண்ணம் எப்படியாக இருக்கிறதா, அவருடைய பாடுகளை நாம் முதலாவது என்ன செய்கிறோம், அசட்டை பண்ணுகிறோம். ஆமே. அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக பட்ட பாடுகளை நாம் என்ன செய்கிறோம், முதலாவது அசட்டை பண்ணினோம். ரெண்டாவது, அவர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு புறக்கணிப்பு தன்மை நம்மிடத்தில் காணப்படுகிறது. மூன்றாவது, நான் நினைக்கிறேன் அவருடைய துக்கம், அவருடைய பாடு. இன்றைக்கு உலகத்து மக்கள் சரியாய் தேவனை அறியாதவர்கள், மற்ற மதத்தினர் என்ன சொல்லுவார்கள், அவர் ஆண்டவரால் அடிக்கப்பட்டார், அவ்வளோதான் இல்லையா? அப்படி நாம் சொல்லவே கூடாது. ஆமென். நமக்காக, நம்முடைய அக்கிரமம் மீறுதலின் பாவத்தின் நிமித்தம் நமக்காக அடிக்கப்பட்டார் என்று நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது, அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். நம்முடைய ஆத்மாவில், நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய சிந்தனையில் அதை கொண்டு வர்றதுக்கு நாம் என்ன செய்யவில்லை, தயாராக இருக்கவில்லை. அடுத்து சொல்லப்படுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அப்போ நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் அந்நிய காரியமாக இருக்கிறது. ஆமென். மாறாக நமக்குள்ள அதை நாம் கொண்டு வரும்போது தான் அவருடைய பாடுகளின் ஐக்கியம் என்னன்றதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து, ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம், என்னுடைய மீறுதலின் நிமித்தம், என்னுடைய பாவத்தின் நிமித்தம் நீங்கள் அடிக்கப்பட்டீங்கப்பா, அதனால் நான் அன்றைக்கு ஜீவிக்கிறேன். நம்ம அறிக்கை பண்ண வேண்டும். அதுதான் இங்கே பாடுகளுக்குள்ள ஐக்கியமாக இருக்கும். ஆமென். கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் பாடுபட்டால் சிலருக்கு சேர்ச்சுக்கு வர்றதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஏண்டா வாரத்தில் ஒரு நாளைக்கு ஆலயத்துக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் ஆலயத்துக்கு இருந்து போகிறதே கஷ்டம். ஆலயத்துக்கு வர நினைக்கிற போது தான், ஆராதனைக்கு போக நினைக்கிற போது தான் அநேக காரியங்கள் நம்ம சுற்றி கொண்டிருக்கும், கஷ்டம். ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய பாடுகளை நினைச்சு நம்மை ஒதுக்கி தள்ளி இருந்தால் இன்னைக்கு நான் ஒரு தரம் இதில் இருந்திருக்க மாட்டோம், ஒரு தரம் இருந்திருக்க மாட்டோம். ஆமென். அவர் நம்மீது அன்பு கொண்டு நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்காக பாடுபட்டு நமக்காக துக்கப்பட்டு நமக்காக அடிக்கப்பட்டார். அந்த உணர்வு, அந்த உள்ளார்ந்த இருதயம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகிறது. அவருடைய பாடுகளோடு கூட நம்மை ஐக்கியப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆமென். பாருங்க, எபிரேயர் 1:3 சொல்லுகிறது, இவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுருவமாய் சர்வத்தையும் வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய் தம்மாலே தாமே தம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பை உண்டு பண்ணி. இப்போ நமக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பை, நமக்குள்ள சுத்திகரிப்பை உண்டு பண்ணும்படியாய் நம்முடைய ஆவி
ஆத்துமா சரீரம் தேவனுடைய பார்வையில் ஒரு சுத்தம் இல்லாததாக, அசுத்தம் நிறைந்ததாக, நம்முடைய நீதி எப்படி இருக்கா? அழுக்கான கந்தையாக இருக்கு. ஆமென். அதை பார்த்தவர் நம்மை சுத்திகரிப்பு உண்டாக்கும்படி தண்ணியை ஒப்பு கொடுத்தார். அப்போ அந்த சுத்திகரிப்பு நமக்குள்ள உண்டாக வேணுமா என்றால் நாம் நேரத்தை ஒதுக்கி வசனத்தை தியானிக்க வேண்டும். ஆமென். யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ வசனம் உள்ளுக்கு போனா தானுங்க அந்த சுத்திகரிப்பு வரும். அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறது கஷ்டம். அப்போ அந்த சுத்திகரிப்பு நமக்குள்ள உண்டுபடும்படியாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். பாருங்க, அடுத்து ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 2:11-12. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில் நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். ஆமென். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால், அவரோடு கூட நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும் போது, நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறதால்தான் நாம் அவரோடு கூட எங்கே இருப்போமா? பிழைத்திருப்போம். அதான் ஆண்டவர் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேணாம். 17ஆம் அதிகாரத்தில் நான் எங்கே இருக்கிறேனோ இவர்களும் என்னோடு இருக்கும்படி அவர்களுக்காக வேண்டிக் கொண்டார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆமென். அப்போ தான் எங்கே இருக்கிறேனோ, அப்போ இயேசு கிறிஸ்துவோடு நாம் போய் உட்கார வேணும், அவரோடு கூட ஆளுகையில் உட்கார வேணுமா இருந்தால் அவரோடு கூட பாடுகளையும் நாம் சகித்தே ஆக வேண்டும். ஆமென். கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடியால் சில வேளை குடும்பத்தாரால் கைவிடப்படலாம், சொந்த பந்தங்களால் கைவிடப்படலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் பிள்ளைகளால் கைவிடப்படலாம், பெற்றோரால் கைவிடப்படலாம், கணவனால் கைவிடப்படலாம், மனைவியால் கைவிடப்படலாம். கலங்காதீர்கள். ஆமென். ஏண்டா இங்கே வருகிற இந்த பாடுகள் எல்லாம் ஒன்றுமில்லைங்க. ஆமென். ஒன்றுமே இல்லை. ஆமென். ஆனால் அவரோடு கூட போய் இருக்க போகிறோமே, அதுதானுங்க. அதுக்காகத்தான் இந்த பாடு. ஆமென். இந்த பாடுகள்லாம் கொஞ்ச காலம், 70 வருஷம், மிஞ்சினா 80 வருஷம். அதுக்கு பிறகு நித்தியம் அவரோட. ஆமென். ஆனால் இந்த பாடுகளை சகிக்கிறதே நமக்கு கஷ்டமாக இருக்கு. நாம் பாடுபடக்கூடாது, நாம் நித்திய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலுக்குள் பங்கடைந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் பாடுபட்டாரே. தன்னுடைய கடைசி துளி இரத்தத்தையும் தண்ணீரையும் சிந்தினாரே. தன்னுடைய மாம்சம் பிக்கப்பட்டது, தன்னுடைய கைகளில் கால்களில் ஆணிகள், தலையில் முள்முடி, விழாவில் ஈட்டி, இவ்வளவு பாடுகளையும் என் நிமித்தமாக ஏற்றுக்கொண்டாரே. அதை ஏற்றுக்கொள்ளும்படியாய் நம்மை ஒப்பு கொடுக்கிறது. ஆமென். இந்த உலகத்து பாடுகள் கொஞ்சம். இந்த பாடுகளை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாம் நிற்கிற போது அவரோடு கூட நித்தியமாய் நாம் வாழ ஆயத்தமாக இருக்கிறோம். ஆமென். இன்றைக்கி நாம் நினைக்கலாம் இல்லையா, என்னை அவங்க கைவிட்டுட்டாங்க, இவங்க கைவிட்டுட்டாங்க, எனக்கு யாரும் இல்லை. நோவே. ஆமென். ஆண்டவர் இருக்கார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் கைவிட மாட்டார். ஆமென். சொல்லி ஒரு மணி ஒன்று கொடுப்பாங்க. அதில் நமக்கு மிகவும் குறைவாக கொடுப்பாங்க, நமக்கு கீழே உள்ளவங்க அவங்களுடைய ஆக்கலன்னு சொல்லி கூட கொடுப்பாங்க. ஒருவேளை பார்க்க மனுஷனாக பார்க்க அது கொஞ்சம் கவலையாக இருக்கும் இல்லையா? ஏன்னா நாங்கள் இவ்வளோ காலம் வேலை செய்தும்
நமக்கு குறைவாக வருது, மற்ற இப்போ புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் கூட கொடுக்குற போது ஒரு வேதனை உண்டாகுமா உண்டாகாதா? சொல்லுங்க, உண்டாகுமா உண்டாகாதா? நடக்கும், ஒவ்வொரு முறையும் நடக்கும். ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே உமக்கு பிரியமானதான் எனக்கு கிடைக்கும். ஆமே, நான் அதை எதிர்பார்க்கறது இல்லை, ஆனால் உமக்கு பிரியமானது எனக்கு கிடைக்கும். ஏன்னா நான் கிறிஸ்தவன் ஆனபடியால் எனக்கு அந்த ஒடுக்கம். ஆனால் எனக்கு பிறகு வந்தவன் என்னங்கிற பதவியில் இருக்கிறவனுக்கெல்லாம் கூடுதலாக கிடைக்கும். ஆனால் என்ன ஆண்டவர் எனக்கு அதிலும் விட அதிகமாக கொடுப்பார். ஆமே ஆமே. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்னுடைய சொந்த காசில் வண்டி வாங்கி வச்சுக்க, மற்றவங்க எல்லாம் கம்பெனி வண்டி யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு இங்கே மட்டும் இல்லை, ஒரு வண்டி அங்கேயும் ஒரு வண்டி வாங்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஆமே, இதுதானுங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம். நான் சொல்லுவேன் சில வேளையில், எனக்கு ஆண்டவர் வண்டி கொடுத்துருக்கிறார். ஆமே, உங்களுக்கெல்லாம் கம்பெனி வண்டி, நீங்கள்லாம் கம்பெனியில் வண்டியில் ஓடுறீங்க. நான் என் ஆண்டவர் எனக்கு வண்டி கொடுத்துருக்கான்னு நான் தைரியமாக சொல்லி இருக்கிறேன். ஆமே, அதுதானுங்க ஆசீர்வாதம், அதுதான் சாட்சி. ஆமே, ஹல்லேலூயா. அடுத்து மூன்றாவது காரியம், அல்ல மூன்றாவதுல இந்த ரெண்டாவதுலேயே 1 பேதுரு 4:19 எடுத்து வாசி. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர். ஆமென். பாருங்க, அவருடைய பாடுகளுடைய ஐக்கியத்தில் இவ்வளவு காரியங்கள் இருக்கு இல்லையா? தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கார்கள். ஆமென். அப்போ பாடுகள் நமக்கு இந்த உலகத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் தேவனுக்கு முன்பாக அது பிரியமாக இருக்கிறது. ஆமென். அப்போ அவருடைய உயிர்த்தெழுதலுடைய பாடுகளின் ஐக்கியம். ஆமென். மூன்றாவது, பவுல் சொன்னது போல, நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகிற காரியம். ஆமென். எல்லாரும் சொல்லுகிறபடி நாம் எழ வேணுமா இருந்தால் அதுக்கு ஒரு தகுதி வேணும். கிறிஸ்தவனாக இருக்கிறவன் எல்லாரும் என்ன செய்ய முடியாது? உயிர்த்தெழ முடியவே முடியாது. ஆமென். இல்லை, அப்படி கிறிஸ்தவனாக இருந்தால் உயிர்த்தெழ முடியும் என்று சொன்னால் அது பொய். என்னோட ஒரு சிஸ்டர், அவங்க ஆர்சி, அவங்களோட பேசுகிற போது நான் கேட்டேன், இப்படி வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் எப்படி நீங்கள் உயிர்த்தெழுதலில் போவீங்க? நாங்களும் போவோம். எப்படி போவீங்கன்னு கேட்டேன். நாங்களும் போவோம், நாங்களும் கிறிஸ்தவர்களாக இவ்வளோ காலம் இருக்கிறோமே. எப்படித்தான் வசனம் சொன்னாலும் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படி வாழாதபடிக்கு நாம் அவரோடு உயிர்த்தெழ செல்ல வேண்டுமானால், மரித்தோரிலிருந்து நாம் உயிர்த்தெழ வேண்டுமானால் நமக்கு ஒரு 3-4 தகுதியை பார்க்க தேவன் உதவி செய்வாராக. ஆமென். முதலாவது தகுதி பாருங்க, 2 தீமோத்தேயு 3:16-17. தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறியவனராகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புகளுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. ஆமென். அப்ப வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால அருளப்பட்டு இருக்கு. ஆமென். தேவனுடைய மனுஷன் முதலாவது தேற வேண்டும். தேவனுடைய வார்த்தையில தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படி. அப்ப நற்கிரியை நம்மிடத்திலிருந்து கனிகள் புறப்பட வேண்டும். ஆமென். நாம் இருக்கும்படி முதலாவது உபதேசம், 2வது கடிந்து கொள்ளல், 3வது சீர்திருத்தல், 4வது நீதியை படிப்பித்தலுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்க வேண்டும். சபையில் கொஞ்சம் கண்டித்தா போதும், பாஸ்டர் அவர் அப்படி பேசுகிறார் இப்படி பேசுகிறான்னு குறை சொல்லுவாங்க. ஆமென். குறை சொல்லாம
மாற்றி சிந்தித்து பாருங்க. ஓ, என்னிடத்துல ஏதோ ஒரு குறை இருக்கு, அதனால ஆண்டவர் பேசுகிறார் என்று சிந்தித்து பாருங்க. எல்லாருக்கும் தான் சொல்றேன், நான் யாரையும் குற்றப்படுத்தணும்னுக்கா சொல்ல இல்லை. நாம் தேவனுடைய வார்த்தையில தேர்ந்தவர்களாக இருந்தால், ஒருவேளை கண்டிப்பான வசனங்கள், உபதேசங்கள் நமக்கு நாம் விரும்புகிறதுக்கு விரோதமாக வெறுமா இருந்தால், உடனே நீங்கள் உங்களையே கேட்டு பாருங்க, ஏன் ஆண்டவர் என்னோடு இதை பேசுகிறார், என்னிடத்தில் என்ன இருக்குன்னு உங்களை ஆராய்ந்து பாருங்க. அந்த தகுதி உங்களுக்கு வந்துவிடும். ஆமே. இன்றைக்கு உபதேசங்களுக்கும் கடந்து கொள்வதற்கும் பயந்து என்ன செய்கிறாங்க? இந்த பாஸ்டர் சரியில்லை, பாஸ்டர் செல்லகுமார் சரியில்லை, பாஸ்டர் ஜெனிசல் சரியில்லை, நான் இன்னொரு சபைக்கு போகிறேன், அந்த பாஸ்டர் அவர் நல்லவர், அவர் எங்களுக்கு அதெல்லாம் செய்வார். நாங்கள் வாலிபரெல்லாம் கூடி கூத்தாட அடிக்கும்படியெல்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? கூடி கூத்தாடும்படி நம்ம அனுமதிப்பாங்க. பாஸ்டர் செல்லகுமார் சரியில்லை, எப்போ பார்த்தாலும் சும்மா வசனம் வசனம் வார்த்தை என்று பேசி கொண்டிருக்கேன். அப்படி நீங்கள் சிந்திப்பீர்களாக இருந்தால் பாவம், தகுதியே இல்லை. வசனம் நீங்கள் வாசிக்கிற போதோ தியானிக்கிற போதோ அந்த வசனம் உங்கள் இருதயத்தில் குத்துமானால், அந்த வசனம் உங்களுக்குள்ள உணர்வை உண்டாக்குமானால், அந்த நிமிடமே மனம் திரும்புங்க. அதுதான் தகுதி. அடுத்த காரியம், கொலோசியர் 1:12-13, ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவரும் இருளின் அதிகாரத்தினும் நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கும் உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை சோத்தரிக்க கடவோம். ஆமென். எத்தனை பேர் நான் துதிக்க சொன்ன போது சோத்தரிச்சிங்க? ஏன் உங்களுக்கு வாய் திறக்கப்படுதில்லை? பேச விட்டு பாருங்க பாப்போம். இந்த பில்டிங்கே மேலே போயிடும். பேச விட்டு அப்படி வந்துடும். துதிக்க சொன்னால் கொஞ்சம் கஷ்டம். அப்போ எப்படிங்க அங்கே போகிறது? இந்த தகுதியே நமக்கு இல்லை. தேவனை துதிக்கிற தகுதியே நம்மகிட்ட இல்லை. தேவனுடைய மகிமையை ஆராதிக்கிற அவருடைய அந்த ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை பங்கடையக்கூடிய தகுதிக்கு நம்மிடத்தில் வாய் திறக்க முடியவில்லை என்றால், மரித்த பிறகு அங்கே போய் துதிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அங்கே நீங்கள் எல்லாம் துதிக்கவே தேவையில்லை. அவர் ஏற்கனவே 24 மணி நேரம் இரவும் பகலும் பரிசுத்தர் 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 பரிசுத்தர்னு துதிக்கிற இடத்துல அவர் துதிக்கப்பட்டு கொண்டிருக்கார். ஆமேன். அங்கே உங்களுடைய அநேகம் பேர் இருப்பாங்க. உங்களுக்கு துதிக்க வேண்டிய இடம் இது, சோத்தரிக்க வேண்டிய இடம் இது. இதை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அங்கே போகிறதுக்கு தகுதி வேணுமுங்க. அந்த தகுதியை காத்துக்கொள்ளுங்க. ஆமேன். கடைசியாக 2 கொரிந்தியர் 3:5-6 சொல்லப்படுகிறது, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதி ஆனவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆமேன். உடன்படிக்கையானது ஞானஸ்தான உடன்படிக்கையானது. அவருடைய இரத்தத்தினால பாவத்தினால் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படி நாம் உயிர்த்தெழுந்த அந்த ஞானஸ்தான உடன்படிக்கைக்கு தகுதி உள்ளவர்களாக இருந்தால் மாத்திரம் உயிரோடு எழுந்திருக்க முடியும். ஆமென். ஒவ்வொரு உயிர்த்தெழுதல் ஆராதனையிலும் ஆண்டவர் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தாருன்னு சொல்லி பார்த்து விட்டு போய்விடுகிறோம். ஆனால் இப்பொழுது சிந்தித்து பாருங்க, இந்த தகுதிக்கு நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேனா? நான் தகுதி உள்ளவளாக இருக்கிறேனா? நாம் அதற்கு அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்திருக்கிறோமா? அவருடைய பாடுகளின் ஐக்கியத்துக்கு அறிந்திருக்கிறோமா? எழுந்து நிற்போம். நாங்கள் தலைகளை தாழ்த்தி செபித்து நாங்கள் ஆராதனையை முடிவுக்கு கொண்டு வருவோம். ஆமேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், சொத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கிடைத்த இந்த சிறிய நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே உயிர்த்தெழுதலின் வல்லமையையும்
ஆண்டவரே உம்முடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தகப்பனே அதற்கு தகுதியுள்ளவர்களாகும்படி எங்களை ஆண்டவரே நீர் ஏற்படுத்துகிற காரியங்களை குறித்து நாங்கள் இந்த வேளையில் தியானித்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய உயிர்த்தெழுதலின் மகிமையை வல்லமையை எங்களுக்குள் காண பண்ணும்படியாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்துக்கு நேராக எங்களை நடத்தும் ஆண்டவரே. இது எங்களால் கூடாது ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால மட்டும் கூடும் ஆண்டவரே. அவர் வந்து சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை நடத்துகிற தேவன். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற தேவன். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மகிமையை நாங்கள் எங்களுக்குள் உணர்ந்து கொள்ளும்படி அறிந்து கொள்ளும்படி எங்களை தகுதிப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளும் ஆண்டவரே வந்து ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால மகிமையினால பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் உமக்கு முன்பதாக தகுதியுள்ளதாக எங்களை தாழ்த்துக்கிறோம் ஐயா. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் வாழ்நாளெல்லாம் எங்களை கரம் பிடித்து நடத்தும்படியாக எல்லாம் வல்ல ஆண்டவரும் மரித்தும் பிழைத்திருக்கிறோமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானவரின் உதவியொத்தாசையிலும் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரையே சோத்து, என் முழு உள்ளமே அடுவசுத்தனாம சோத்து. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் விசேஷமாக இன்றைய நாளிலும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறியும்படியாக உம்முடைய பாடுகளை அறியும்படியாக தங்களை தகுதிப்படுத்தும்படி ஒப்பு கொடுத்து வாழ ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.